السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மார்க்க விளக்க அமர்வின் வாயிலாக இறைவனின் கோபம் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி திருமறை குர்ஆனில் அதிகமாக அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையாளனாகவும் இருக்கிறான் என்பதை தான் அதிகமாக நினைவூட்டுகிறான். எந்த அளவிற்கென்றால் திருமறை குர்ஆன்ல முதல் வசனத்திலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்பாளனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் என்ற இறைவனுடைய இரண்டு பெரும் கருணையான தன்மைகளை தான் முதலில் மனித குலத்திற்கு அடையாளப்படுத்துகிறான். அதே போல அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இரண்டாவது வசனத்திலும் அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் என்பதை நினைவூட்டுகிறான். மேலும் பல்வேறு வசனங்கள்ல கத்தப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அவன் தன் மீது கருணை பொழிவதை கடமையாக்கி கொண்டான் என்பதை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ் படைப்புகளை படைத்து தன்னுடைய அரியாசனத்தின் மீது அவனுடைய கோபத்தை, அவனுடைய கருணை வென்றுவிட்டது என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள் என்று எழுதியிருப்பதாக, அரிசின் மீது எழுதியிருப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி பெரும்பாலும் அல்லாஹ் தன்னை மனித குலத்திற்கு கருணையாளனாக, கிருபையாளனாக, பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, கருணையில் விசாலமானவனாக காட்டுவதையே அல்லாஹ் விரும்புகின்றான். என்றாலும் அதே வேளையில அநியாயக்காரர்கள் வரம்பு மீறும் பொழுது, இந்த மனிதர்கள் அல்லாஹுக்கு நன்றி மறந்து அவனுடைய எல்லைகளை தாண்டி நடக்கும் பொழுது அவன் ஷதீதுல் இகாப், தண்டிப்பலில் கடுமையானவனாகவும் இருக்கிறான் என்பதையும் பல வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யவும் தவறுவது இல்லை. எந்த அளவிற்கென்றால் அதே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இறுதி வசனத்துல அல்லாஹ் ஒரு துவாவை எல்லோருக்கும் கற்றுத்தருகின்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களின் வழி. வைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், நீ யாரின் மீது கோபம் கொண்டாயோ அல்லது யார் வழி தவறினார்களோ அவர்களுடைய வழியில் எங்களை செலுத்தி விடாதே என்று துவா செய்வதற்கும் நமக்கு கற்றுத்தருகிறான். இதனால இந்த பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். முன்னிருந்த சமுதாயங்கள் அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்ட சமுதாயங்களாக, வழிதவறிய சமுதாயங்களாக இருப்பதையெல்லாம் திருக்குர்ஆனில் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல நமக்கு படிப்பினையாக எடுத்து காட்டப்படுகிறது. அந்த படிப்பினைகளை நாம உணர்ந்து அதன்படி வாழ்வதற்கு முன்னமே இந்த துவாவை செய்தவர்களாக எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்ட சமுதாயமாக நாம ஆகிவிடக் கூடாது என்பதை பிரார்த்தனையாக அல்லாஹ் முன்வைப்பதற்கு திருக்குர்ஆனின் துவக்கத்திலேயே நமக்கு கற்றுத்தந்து விடுவதில் இருந்து அவனுடைய கோபத்தில் இருந்து நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறான். அதே போல பொதுவாக
அல்லாஹுடைய பார்வையில அவனுடைய படைப்புகள் அனைவரும் சமமானவர்கள் என்றாலும் சில விஷயங்கள்ல அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பிடுகின்றான். உதாரணமாக, இரையச்சம் உடையவர்கள் தான் சிறந்தவர்கள், உங்களில் இரையச்சம் உடையவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் பல வசனங்கள்ல சொல்லுகின்றான். அதே போல கல்வி அறிவு பெற்றவர்களும் பெறாதவர்களும் சமமாவார்களா என்று கேள்வி எழுப்புகிறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களும் கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹி வமஹ்வாஹு ஜஹன்னம் வபிஸல் மஸீர், அல்லாஹுடைய கோபத்தை பெற்று நரகத்தை அடைந்தவர்களும் அவனுடைய பாதையில சமமாக ஆவார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அப்ப அல்லாஹ் மனிதர்களை எப்படி வேறுபடுத்தி பார்க்கின்றான்? பொதுவாக அடியார்கள் மனிதர்கள் என்கிற அடிப்படையில குல ஏற்றத்தாழ்வுகள், நிற ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கூடாது என்று சொல்லக்கூடிய அதே இறைவன் தான் குண நலன்களின் வாயிலாக இறைவனிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை வைத்து மனிதர்களை வேறுபடுத்துகிறார். யார் இரையச்சவாதிகளாக இருக்கிறாங்களோ அவங்களும், இரையச்சம் இல்லாம இருப்பவங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில சமம் இல்லை. யார் கல்வி அறிவு படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களும், கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருப்பவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில சமம் இல்லை. அதே போல யார் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் கருணையையும் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹுடைய பார்வையில சமம் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுவதை பார்க்கணும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் பல்வேறு வசன கட்டளைகளின் மூலமாகவும் வரலாற்று நிகழ்வுகளின் வாயிலாகவும் எந்தெந்த செயல்களை செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதை பல இடங்கள்ல அல்லாஹ் நமக்கு விளக்கி கூறுகிறான். அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கூறப்படுவதற்கு காரணம், அதை படித்து படிப்பினை பெற்று அந்த செயல்கள் எதுவும் நம்மிடத்தில் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து நாம தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். அல்லாஹுடைய கோபம் இறங்கிய வரலாற்று நிகழ்வுகள் ஏராளம் நமக்கு சொல்லப்படுகிறது. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இறை தூதரை அனுப்பி அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் தொடர்ந்து மாறு செய்து கொண்டு வேதத்தை நிராகரித்துக் கொண்டு இறை தூதர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாபாதக செயல்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக அல்லாஹுடைய கோபம் இறங்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் துவங்கி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி பல சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அழிக்கப்பட்ட சமூகங்கள் வாழ்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது கூட அழுதவர்களாகத்தான் நீங்கள் அங்க செல்லணும் அப்படின்ற சொல்றாங்க. ஒரு போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிய இடத்திற்கு எந்த அளவிற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தருகிறார்கள். சஹாபாக்கள் முன்னமே சென்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த வாழ்ந்த இடத்தில் தங்கி அவங்க அங்கே இருந்த கிணற்று தண்ணீரை பயன்படுத்தி உணவு சமைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் அந்த உணவை எல்லாம் கொட்ட சொல்லி விடுகிறார்கள். அந்த அதாபு இறங்கின இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி, அங்கேயே இன்னொரு கிணறு கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணறு. அந்த இடத்துல இருக்கிற தண்ணீரை பயன்படுத்திக்க சொல்றாங்க. அழிக்கப்பட்ட சமூகங்கள் வாழ்ந்த இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அழுதவர்களாக செல்லணும் என்கிற அளவிற்கு அல்லாஹுடைய கோபம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இறங்கி இருந்தாலும் கூட அதை நினைவுபடுத்தி அழக்கூடிய அளவிற்கு அது படு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை அந்த செய்தியின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். அந்த செய்திகளில் எல்லாம் நாம ஏராளமான விஷயங்களை, வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து வைத்திருப்போம். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதில் இருந்து மாறு செய்யாமல் நீடித்து இருந்த சமுதாயத்தின் மீது அழிவுகள் இறங்கியது, அதுல நாம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் அதே வேளையில இன்னும் பல சமுதாயங்கள்ல சில நுணுக்கமான விஷயங்களை நாம கவனம் எடுக்க வேண்டும். அந்த நுணுக்கமான பண்புகள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு பல சமூகங்களை வறுமையாலும் இழிவாலும் நோய்களாலும் வாட்டி வதைத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த சுபாவங்கள் என்ன? ஏனென்றால் நாம அழிக்கப்பட்ட சமூகங்களை போல இணை வைக்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட மாட்டோம்.
ஆனால் வேறு சில சமூகங்கள் எப்படி அல்லாஹ்வால் வாட்டி வதைக்கப்பட்டதோ அந்த மாதிரியான அலட்சியமாக நாம கருதக்கூடிய சில ஆபத்தான பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கும். அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம நுணுக்கமாக கவனம் எடுத்து தெரிந்து கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் அந்த அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து நாம தவிர்த்து கொள்ள முடியும். அதுல அதிகமான படிப்பினைகள் உள்ள வரலாறு எது என்று பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த சமூகத்திற்கு தான் அதிகமாக அல்லாஹ் அருள் புரியவும் செய்தான், அதிகமாக கோபத்தை பெற்ற சமூகமாகவும் அவர்கள் தான் இருந்தார்கள். அதுல ஒரு இடத்துல திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த சமூகத்தை பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் இருந்து காப்பாற்றி அழைத்து கொண்டு முகத்தஸ் என்கிற பூமியை நோக்கி, ஒரு குறிப்பிட்ட தாய்நாடு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு நாட்டை கைப்பற்றி அங்கே அல்லாஹுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக அந்த சமூகம் அழைத்து செல்லப்படுகிறது. அப்ப செல்லுகின்ற வழியிலெல்லாம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட அருட்குறைகள், அவர்களுக்கு மண்ணு செல்வா என்கிற உணவை அல்லாஹ் இறக்குகிறான், மேகங்களால் நிழலிட செய்கின்றான். நாமெல்லாம் தண்ணீர் தேவைப்பட்டால் கஷ்டப்பட்டு போர் போட்டு இன்றைக்கு தண்ணீர் இறைக்கிறோம்ல, அன்றைக்கு அந்த சமூகம் தண்ணீர் கேட்டது, கைத்தடியால் ஒரு பாறையில் அடிச்சா தண்ணி பீறிட்டுக்கிட்டு வருது. அதுவும் அவர்கள் 12 குளங்களாக இருந்த காரணத்தினால 12 ஊற்றுக்கள் வருகிறது. அப்படியெல்லாம் அந்த சமூகங்களுக்கு தொடர்ந்து அருள் புரியப்படுகிறது. அப்படி அல்லாஹுடைய அருளை அவர்கள் அலட்சியம் செய்ய மறக்க ஆரம்பித்த அந்த சுபாவம் அல்லாஹுக்கு கோபம் ஊட்டியது என்கிற செயலை எங்க விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதுல அந்த சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுகின்றது, வைது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர அலா தஆமி வாஹித், மூசாவே ஒரே வகையான உணவை நாம பொறுத்து கொள்ள மாட்டோம். ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா, உம்முடைய இறைவனிடத்துல நீங்கள் பூமியில இருந்து இருக்கக்கூடிய மின் பக்லிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ வஸலிஹா, பூமி விளைவிக்கக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் வெள்ளரிகளையும் நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க, பருப்பு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுங்க என்று அந்த சமூகம் அவர்கள்ட்ட கேட்கின்றது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட. அப்ப இந்த கேள்வியை பார்த்தா நமக்கு நியாயமானதாகப்படும். ஏன்னா ஒரே வகையான உணவை நாமளா சகிச்சுக்குவோமா? நாமளும் சகிச்சுக்க மாட்டோம். அப்ப அந்த நியாயமான கேள்வியை தான் அவர்களும் கேட்கிறார்கள். ஆனால் அங்கே நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு என்று ஒரு தாய்நாடு என்று அமையவில்லை. அவங்க பயணத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பணிக்காக செல்லுகின்ற வேளையில இந்த உணவு கிடைப்பதே கடுமையான ஒரு சிரமமான ஒரு விஷயம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு கூட அந்த மாதிரி மண்ணு செல்வா இறக்கப்படல. அவங்க விளைவித்த ரொட்டிகளையும் காய்கறிகளையும் வைத்து அவர்கள் உணவு சமைப்பார்கள். சில வேளைகள்ல அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் மூலமாக பரக்கத்து செய்யப்படும். ஒரு ஆளுக்குரிய உணவை ஒரு கூட்டமே சாப்பிடும். அந்த மாதிரியான ஒரு இயல்பான பரக்கத்தை தான் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தலாம். ஆனா அந்த முந்தைய சமூகத்திற்கு கண் முன்னால் அற்புதங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், கண் முன்னால் உணவு இறங்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் கொடுத்தும் கூட அந்த சமூகம் என்ன செய்யல? நாம போர்க்களத்துல இருக்கிறோம், நாம அல்லாஹ்வுடைய பாதையில சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப கிடைச்சதை சாப்பிட்டுட்டு என்ன நோக்கத்துக்காக போறோமோ அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணத்திற்கு நம்ம பிள்ளைகளை வெளியூருக்கு கல்லூரிகள்ல அனுப்பி படிக்க வைப்போம். போனது படிக்கிறதுக்காக. அங்க போதிய அளவுக்கு சாப்பாடு கிடைக்குதா, ஓரளவுக்கு சாப்பிடுற மாதிரி இருக்குதா, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்ல முறையில படிப்பை முடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற லட்சியத்துல சரியாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க பழச்சுக்குவாங்க. ஆனா போன இடத்துல படிக்கிறத விட்டுட்டு அங்க சாப்பாட ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டானா என்ன ஆகும்? கட்டுன காசு பறி போயிடுச்சு, நம்ம புலம்பிட்டு உட்கார்ந்துருப்போம். அது மாதிரி என்ன லட்சியத்திற்காக அங்கே போகிறார்கள், அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு ருசியான உணவு வேணும், ஒரே வகையான உணவை எல்லாம் பொறுத்துக்க மாட்டோம் என்று அவர்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வாதிடுகிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், قال تستبدلون الذي هو ادنى بالذي هو خير, நீங்க சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை கேட்கிறீர்களா? இதுதான் நாம கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பதில். நாம நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் பல விஷயங்களை நமக்கு கொடுத்திருப்பான். அதுதான் நமக்கு பொருத்தமானது, அதுதான் நமக்கு சிறந்தது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருப்பான். ஆனால்
நாம் அந்த சிறந்ததை வைத்து இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் எப்பொழுது அல்லாஹ் நமக்கு ஹலாலாக வழங்கிய அருட்கொடைகளை விட்டுவிட்டு அதைவிட தாழ்ந்ததை ஹராமான வழியிலாவது சென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலக உல்லாசங்கள் மீது ஆசைப்பட துவங்குகின்றோமோ அது அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பாக மாறிவிடும். இதெல்லாம் சாதாரணமாக நம்மிடத்துல இருக்கக்கூடிய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அர்த், அதிகமா செல்வம் இருக்கிறது உண்மையிலே செல்வம் கிடையாது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், ஒரு மனுஷனுக்கு போதும்ங்கிற மனநிறைவு இருக்கு பாருங்க, அதுதான் சிறந்த செல்வம்னு சொல்றாங்க. இந்த உம்மத்துடைய சோதனையே செல்வம் என்று சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரி இருப்பதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்கணும். அதனாலதான் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கணும், நமக்கு கிடைச்சது கூட கிடைக்காதவன் இருக்கிறானே என்று பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். நம்மை விட அதிகமாக செல்வ வளங்கள் கொடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவங்க பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை உணராமல் அவர்களுடைய செல்வ வளங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய பண்பு, இந்த பண்பு நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அதைத்தான் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்தது என்று ஒன்றை தேர்வு செய்திருக்கிறான், அதை விட்டுட்டு உங்க விருப்பத்திற்கு அதை விட தாழ்வானதை நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்க இங்க ஒரு நகரத்துல இறங்கிடுங்க, அப்ப வந்த நோக்கத்தை விட்டு விட்டு நீங்க எதுக்கோ உலகத்துல உல்லாசமா வாழணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஒரு இஹ்பத்து மிஸ்ரன் ஃபைனலக்கும், உங்களுக்கு மாச அழுத்தும் அங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீங்க உங்க ஒரு நகரத்துல இறங்கி உங்க வேலையை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகின்றது. வதுரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா வபாஉ பிகதபின் மினல்லாஹ், அவர்களை வறுமையாலும் பசியாலும் நாம வறுமையாலும் நோயாலும் நாம வாட்டி வதைத்தோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தார்கள். என்ன காரணத்தினால்? ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. அவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தினாலையும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்த காரணத்தினாலையும் வரம்பு மீறுவோராக, அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல வரம்பு மீறுவோராக மாறு செய்வோராக இருந்த காரணத்தினாலையும் அவர்கள் மீது வறுமையையும் பசியையும் நாம ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ், வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் விஷயத்துல நாம பிரதானமாக எந்த அளவுகோலில் வாழ்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த அருட்கொடைகளில் வரக்கூடிய சோதனை இருக்கு இல்லையா, இந்த சோதனைகளின் விஷயத்துலதான் நாம சர்வ சாதாரணமாக நம்ம மனம் போன போக்குல நடந்து நமக்கு என்ன காரணத்தினால பரக்கத்து இல்லாம இருக்கிறது, எதனால அதிகமாக நோய்களும் நொடிகளும் நம்ம குடும்பத்துல ஏற்படுகிறது, துன்பங்கள் கஷ்டங்கள் எதனால ஏற்படுகின்றது, எவ்வளவோ நாம கஷ்டப்பட்டும் கூட மன நிம்மதி மன நிறைவு இல்லாம ஏன் இருக்கிறோம், இது எல்லாத்துக்கும் நாம பதில் தெரியாம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரே பதிலாக என்னவாக இருக்கும்? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்ம வாழ்க்கைய அவன் காட்டிய வழியில பொருந்தி கொண்டு வாழாதவர்களாக இருக்கிறோம், பேராசைப்படக்கூடியவங்களா இருக்கிறோம், நமக்கு விதிக்கப்பட்டதை தாண்டி ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கிறோம், வந்த துன்யாவுல வந்த நோக்கத்தை மறந்து சில வேளைகள்ல உலகத்துல வரம்பு மீறி மூழ்குகின்றோம். இதுவெல்லாம் தான் நாம மறக்கக்கூடிய கவனம் இல்லாமல் வாழக்கூடிய விஷயமா இருக்கும். அதற்காக துன்யாவுல சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாதா என்றால் இல்லை, அதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் சில வேளைகள்ல இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? மார்க்கத்தை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக, அதற்காக நாம தயாரிக்க வேண்டிய தொழுகை, ஓதுதல், நோன்பு, ஜக்காத்து, தாவா பணி, தர்மம் என்று அந்த அமல்கள் செய்வதையே மறந்தவர்களாக, உலகத்துல மட்டும் ஓடுனா உழைச்சா போதும்னு மாற்றுறது இல்லையா, இந்த மாதிரி உலக பற்றுள்ளவர்களாக எப்பொழுது நாம வாழ்கிறோமோ அப்பொழுது நாம சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் அந்த பனு இஸ்ரவேலர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம ஆகிவிடுகிறோம். இது அல்லாஹுடைய கோப பார்வை இறங்குவதற்கு உகந்த குணமாக ஆகிவிடும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுணுக்கமான விஷயங்கள்ல தான் நாம ரொம்ப அன்றாட வாழ்வியல் நம்மிடத்துல ஏற்படக்கூடிய தவறுகள். நான் முன்பே சொன்னது போல அந்த அழிக்கப்பட்ட நபிமார்கள், அல்லாஹுடைய கோபத்தால் அழிக்கப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறதே, அவங்கள மாதிரி நாம இணை வைத்து அது போன்ற பாரதூரமான காரியங்கள்ல எல்லாம் கூட நாம ஈடுபட மாட்டோம். பெரும்பாவங்களை விட்டெல்லாம் தள்ளி இருப்போம். எப்பொழுதுமே மனிதர்களை
ஒரு சின்ன கல்லுதான் தடுமாறி விழ வைக்கிறது என்பது போல அன்றாட வாழ்க்கையில நம்மிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல நாம கவனமற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு இது மாதிரியான அல்லாஹுடைய கோபம் இறங்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதனை பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். முன் சென்ற சமுதாயங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹுடைய கோபத்தை பெற்றார்கள், எதற்காகவெல்லாம் பெற்றார்கள், அப்படி கோபத்தை பெறும் பொழுது எப்படி நடந்து கொண்ட சமூகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், எப்படி நடந்து கொண்ட சமூகத்தின் மீது மென்மேலும் அல்லாஹுடைய கோபம் இறங்கியது என்கிற வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்படுகின்றது. அதுல முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தண்டனை என்பது இறங்கக்கூடிய காரணங்கள், இந்த உலகிலேயே இறங்கக்கூடிய காரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 2 காரணங்களுக்காக ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மறுமையிலும் அல்லாஹ் தண்டனையை தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அதே வேளையில ஒரு 2 விதமான காரணங்களுக்கு பூமியிலேயே தண்டனையை இறக்குவான். அது என்னவென்றால், முதலாவது மினல் பகி, பிறருக்கு அநீதி இழைப்பது, வகித்தாத்திர் ரஹீம், உறவுகளை முறித்து வாழ்வது. இந்த 2 விதமான செயல்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அது பூமியிலேயே நமக்கு நாமே அல்லாஹுடைய அதாபை தேடுவதற்கு இணையான ஒரு செயல். அப்ப எந்த கட்டத்திலும் பிற மனிதர்களுக்கு நாவாலோ கரத்தாலோ அநீதி இழைக்கக்கூடிய காரியங்களை ஈடுபடக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. அதே போல உறவுகளை முறிக்கக்கூடிய விஷயத்துல நேசம் என்பது அல்லாஹுக்காக இருக்கணும் என்பது போல வெறுப்பு என்பதும் அல்லாஹுக்காக இருக்கணும். உறவுகளை நாம துண்டிப்பதாக இருந்தாலும் உலகத்துல இருக்கக்கூடிய அற்பமான காரணங்கள், ஒரு திருமணத்துக்கு அழைக்க மறந்துட்டாங்க, நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது வந்து விசாரிக்க மறந்துட்டாங்க, நம்மளை கவனிக்க உபசரிக்க இந்த மாதிரியான உலக ரீதியான கவனக்குறைவுகளை எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு பல காலம் பேசாம இருப்பாங்க. ஆனால் அதே உறவுகள் ஒரு நபி வழிக்கு முரணான விஷயங்கள் வரும் பொழுது ஒன்று கூடி கொண்டு இருப்பார்கள். இது அப்படியே மார்க்கத்திற்கு தலைகீழான நிலை. உண்மையில் நாம எப்படி இருக்கணும், மார்க்க முரணான விஷயங்கள்ல நம்முடைய உறவுகள் ஈடுபட்டால் அந்த காரியங்கள்ல நாம ஒன்றுபடக்கூடாது, அதுல இணங்கி ஆதரவு தெரிவிக்க கூடாது, அதுல இருந்து நாம ஒதுங்கி இருக்க வேண்டும். அதே உலக ரீதியான மறதிகள், கவனக்குறைவுகள், அலட்சியங்கள் இருக்கும், அதையெல்லாம் பெருந்தன்மையாக மன்னித்து போகக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஆனால் நாம் அந்த உலக ரீதியான குறை நிறைகளை தான் பெருசாக எடுத்துக்கொண்டு என்ன மதிக்கல, என்ன கவனிக்கலன்னு சொல்லி அதை ஒரு காரணமாக உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருப்போமே, அது நாம சாதாரண விஷயமாக நினைக்கிறோம். அது அல்லாஹுடைய கோபம் இறங்கக்கூடிய செயல். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிக்கப்படுவதில் இருந்து தடுத்து வைக்கக்கூடிய செயல். அப்ப இந்த 2 விதமான விஷயங்கள்ல நாம கவனம் எடுக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான், மா அஸாபக மின் ஹஸனா, உமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து ஏற்பட்டது. வமா அஸாபக மின் ஸய்யிஆ, உங்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் ஃபமினன் நஃப்ஸிக், அது உங்களால் தான் ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி நம்மால ஏற்படும், நாம செய்யக்கூடிய சில பாவங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள், அவனுடைய வரம்பை தாண்டக்கூடிய அவன் எச்சரித்த செயல்களை செய்யும் பொழுது நமக்கு சில அதாபுகள், நமக்கு சில இழப்புகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும். பொதுவாக உலகத்துல ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள், இழப்புகள் எல்லாம் 2 வகை. ஒன்று என்னவென்றால், அல்லாஹ் தியாகிகளை அடையாளப்படுத்துவதற்காக, சொர்க்கத்திற்கு தேர்வு செய்வதற்காக, சாபிரீன்களை மக்களுக்கு அடையாளப்படுத்தி சொர்க்கவாசிகளாக அவர்களை மறுமையில அடையாளப்படுத்துவதற்காக உலகத்துல சில சோதனைகளை கொடுப்பான். நபிமார்கள், நல்லடியார்கள் எல்லாருக்கும் ஏற்பட்ட சோதனைகள் அந்த வகையிலானது. அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மை யுரிதுல்லாஹ் பிஹஸனா, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுஸிபு மின்ஹு, அவரை சோதனைக்கு உள்ளாக்குவான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு நல்லதை நாடிட்டா, மறுமையில சொர்க்கத்தை கொடுக்கணும் நாடிட்டா, உலகத்துல அவனை சந்தோஷமா சொகுசால வைக்க மாட்டான், அவனுக்கு சில நெருக்கடிகள், சோதனைகளை கொடுப்பான். எதனால் அது ஏற்படுது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? யாருக்கு எவ்வளவு தாக்கு பிடிப்பாங்க என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா மனிதர்களுக்கு காட்டணும். நாளை மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதல்ல ஆடை அணிவித்து முதல் கண்ணியம் செய்யப்படுகிறது என்றால் அது என்ன காரணம்னு கேள்வி வரும்ல. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து அதுல அனைத்திலும் அவர் உறுதியோடு பொறுமையோடு இருந்தார் என்கிற வரலாற்றை மக்களுக்கு பாடமாக்கி, இந்த காரணத்தினால இவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்பதை வெளிப்படையான நீதியாக மக்களுக்கு காட்டுவதற்காக
அது மாதிரிதான் எல்லா நல்லடியார்களுக்கும் நபிமார்களுக்கும் வரக்கூடிய சோதனை. இது ஒரு வகை. இரண்டாவது வகை அல்லாஹுடைய அதாபு, தண்டனை, எச்சரிக்கை மணி என்னவென்றால் அது நம்மால் ஏற்படுவது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய பாவங்களின் காரணமாக கடலிலும் தரையிலும் நாம குழப்பங்களை, பேரழிவுகளை மேலோங்க செய்வோம். அவங்க என்ன காரணத்துக்காக அந்த பேரழிவுகளை ஏற்படுத்துவோம் என்றால், அவர்கள் செய்த பாவங்களின் விளைவில் சிலவற்றை அவர்கள் பூமியிலேயே சுவைக்கணும் என்பதற்காகவோ, மேலும் நம்மை நோக்கி அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காகவும் அது போன்ற அழிவுகளை நாம ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரியான பேரழிவுகள் முன் சென்ற சமுதாயத்தில் இருந்து துவங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் கூட சஹாபாக்கள் அவர்கள் செய்த சில தவறுகளால் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டால், தண்டனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். உஹது போர்ல அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஒரே ஒரு கட்டளைக்கு மாறு செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் அடி விழுந்தது. அதற்கான காரணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்கு மத்தியில பேசிக்கிறாங்க, இதற்கு முன்னால பத்ர்ல இதை விட பெரிய கூட்டத்தை நாம தோற்கடித்தோம், உஹதுல நமக்கு எப்படி தோல்வி ஏற்பட்டது என்று நபியே அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். உள் நீங்கள் சொல்லுங்கள், அது உங்களால் தான் ஏற்பட்டது என்று சொல்லுங்கள். ஹுனைன் போர்ல அதற்கு முன்னால வரைக்கும் எல்லா போரிலேயும் முஸ்லிம்களினுடைய படை குறைவானது, காஃபிர்களினுடைய படை மிகுதியானது. ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து பாடுபட்டார்கள், அல்லாஹ் உதவி செய்தான். ஹுனைன் போர்ல அதற்கு அப்படியே மாற்றம், முஸ்லிம்களினுடைய படை மிகுதியாக இருக்கு. அப்ப சஹாபாக்களுடைய உள்ளத்துல, அவங்க வாய் விட்டு கூட சொல்லல, உள்ளத்துல ஒரு மமதை ஏற்படுது, கூட்டம் மமதையை கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் அவர்களை புறமுதுகிட்டு ஓடவிட்டு அதற்கு பிறகு ஆறுதல் படுத்தினான் என்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படி அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக இருந்தாலும், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற அடியார்களாக இருந்தாலும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அவனுடைய அதாபு, அவனுடைய சின்ன சின்ன எச்சரிக்கைகள் முதல்ல இறங்கும். இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் எதனால இறங்குகிறது, அப்ப நாம எப்படி நடந்துக்கணும் என்பதை முன் சென்ற வரலாறுகள்ல இருந்து நாம பார்க்க முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், லகத் அர்ஸல்னா இலா உமமின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு பல தூதர்களை நாம் அனுப்பினோம். ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون, அவர்களை வறுமையாலும் நோயாலும் பிடித்தோம், அவர்கள் நம்மை நோக்கி மீள வேண்டும், நமக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. ஃபலவுலா இதா ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, அவர்களிடத்துல நம்முடைய வேதனை வந்த போது நமக்கு பணிந்து நடந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப முதல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் அவருடைய வேதனையை இறக்குவதனுடைய காரணம் என்ன? மனிதன் என்கிற அடிப்படையில நம்ம இடத்துல ஏதோ தவறு இருக்கு, ஏதோ பிழை இருக்கு, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை நாம செஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒருவேளை நாம எல்லா விஷயங்களிலும் சரியாக இருந்து, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் சரி, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலும் சரி, எல்லாவற்றிலும் சரியாக இருந்தும் கூட நமக்கு வறுமை, நெருக்கடி போன்ற நெருக்கடிகள் வருகிறது என்று, சோதனைகள் வருகிறது என்று சொன்னால், அப்ப நாம புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு பொறுமையை சோதிப்பதற்கு நலவை நாடுகிறான் என்று. அதே வேளையில நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும், நாம தொழுகையில சரியா இல்ல, நாம ஜக்காத்துல சரியா இல்ல, சரியாக தான தர்மங்கள் கொடுக்கல, பிற மனிதர்கள்ட்ட பழகக்கூடிய விதங்கள்ல நாம சரியாக இல்ல என்று நம்முடைய உள்ளத்திற்கு தெரிந்தது என்றால், அப்ப நமக்கு வரக்கூடிய நோய்கள், நமக்கு வரக்கூடிய வறுமைகள், பரக்கத்து இழப்புகள், மன நிம்மதியின்மை, இவையெல்லாம் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் அவனை நோக்கி மீள்வதை எதிர்பார்க்கின்றான். இப்படி எதிர்பார்த்து முன்னிருந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. வஸுய்யின லஹும் ஷைத்தானு மா கானு யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை எல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான். பாவங்களுக்கு நியாயம் கற்பிப்பது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வட்டியை உண்டவர்கள் குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் மறுமை நாள்ல எழுப்பப்படும் பொழுதே ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا, மறுமை நாள் அவர்கள் எழுப்பப்படும் பொழுதே தகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியே ஒரு பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா?
வட்டியை உண்டது மட்டுமல்ல, தாலிக பி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, அவங்க வட்டியும் வியாபாரம் மாதிரி தானேன்னு ஒரு சாக்கு சொன்னாங்க. இதுதான் ஷைத்தான் கெட்ட அமல்களை அழகாக்கி காட்டுவது. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அது சுட்டி காட்டப்படும் பொழுது அல்லது நமக்கே உணர்வுகள் ஏற்படும் பொழுது, ஏதேனும் மார்க்க உரையின் வாயிலாக, அறிவுறுத்தல் வாயிலாக நமக்கு அல்லாஹுடைய செய்திகள் வரும் பொழுது உடனே அந்த தவறுகள்ல இருந்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் எவ்வளவு மார்க்க உபதேசங்கள் செய்யப்பட்டாலும் அந்த தவறுகள்ல இருந்து மீளாமல் தான் செய்வதற்கு நியாயம் கற்பிப்பது, வட்டி வியாபாரம் மாறிதானே என்று நியாயம் கற்பிப்பதா இருக்கட்டும், இந்த காலத்துல லோன் வாங்காம வீடு கட்ட முடியுமா, காரு வாங்க முடியுமா, இந்த காலத்துல யாருத்தான் அதை செய்யல அப்படின்னு நியாயம் பேசிட்டு அந்த பாவத்தை செய்வதாக இருக்கட்டும், ஒரு ஆடம்பரமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான எச்சரிக்கைகள் வரும் பொழுது இந்த காலத்துல இப்படியெல்லாம் செஞ்சாதான் 4 பேர் மதிப்பாங்க என்று இப்படியெல்லாம் ஏதேனும் பாவங்களை நியாயம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. அப்படி நியாயம் பேசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. காரணம் அதுதான் ஷைத்தான் பாவங்களை அழகாக்கி காட்டுவது. அது மாதிரி பாவங்களை அவர்கள் தொடர்ந்து அழகாக காட்டப்பட்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், உடனடியாக அவர்களை பிடித்து விட மாட்டான். ஃபலம்மா நஸவுமா ذுக்கிரூ பிஹி, நாம் அறிவுறுத்தியவற்றை அவர்கள் மறந்த போது ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇன், அவர்களுக்கு எல்லாவற்றின் வாசல்களையும் நாம திறந்து விட்டோம். முதல்ல மனிதர்கள் பாவம் செய்யறாங்க, அதை நோக்கி அல்லாஹ் அவர்கள் திரும்பி மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வறுமை, நோய் போன்ற சின்ன சின்ன தண்டனைகளை, சோதனைகளை இறக்குகின்றான். உடனே அல்லாஹ் பக்கம் திரும்பிட்டா பரவாயில்ல, திரும்பாம அதுலேயே அவங்க நீடிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உடனே கடுமையாக பிடிக்க மாட்டான், எல்லாவற்றின் வாசலையும் அவர்களுக்கு திறந்து விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் தவறுகள் செய்யக்கூடிய வசதிகளை அல்லாஹ் லேசாக்குவான். ஒருத்தர் செல்வத்தை வைத்து பாவம் செய்யறானா இன்னும் அதிகமா செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் அதிகாரத்தை, ஆட்சியை வைத்து பாவம் செய்கிறானா இன்னும் ஆட்சியில நீடிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஒருவன் தன்னுடைய பேரு புகழை வைத்து மக்களை அடக்கி ஆளுகிறானா அந்த வாய்ப்புகளை இன்னும் அழகாக்கி காட்டிக் கொண்டே இருப்பான். இப்படி எதை வைத்து பாவம் செய்கிறோமோ அதன் பக்கம் அல்லாஹ் நம்மை இன்னும் நெருக்கி வைத்துக் கொண்டே இருப்பான். இதுதான் எல்லா வாசல்களையும் திறந்து விடுவது. ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாம வழங்கியவற்றில் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை ஒரு பிடி பிடிப்போம், அவர்கள் அதற்கு பிறகு நம்பிக்கை இழந்து போய்விடுவார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அதாப் என்பது அவனுடைய நேர்வழியில இருந்து தவறுவதுதான். அதனாலதான் முதல் ஆரம்ப துவக்க அத்தியாயத்திலேயே கோபிக்கப்பட்டவர்கள், வழி தவறியவர்கள், இந்த 2 கூட்டத்திலே நான் ஆயிடக்கூடாது யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். இப்ப நாம நினைத்துக் கொண்டிருப்போம் நாம முஸ்லிமா தானே இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். முஸ்லிமாக இருந்து கொண்டே அல்லாஹுடைய அருளின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த அமலையும் செய்யக்கூடிய எண்ணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுது எவ்வளவு காலம் பல பேருக்கு ஆயிருக்கும், நாம் அதை சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதற்கு காரணமும் கற்பிப்போம். வேலை அசதி, லேட்டா வந்து படுக்கிறோம், தூங்குறோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோம் இல்லையா, இத நாம நியாயப்படுத்திட்டு இருப்போம். ஆனால் அதை எப்படி ஒரு அடியான் பார்க்க வேண்டும் என்றால், ஃபஜ்ரு தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம். அதுல இருந்து அல்லாஹ் என்னை தூரமாக்கி வைக்கிறான் என்றால் அது அல்லாஹுடைய அதாபு இறங்கி கொண்டிருப்பதற்கு ஒரு அடையாளம். அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவனை பிடிப்போம், அவன் அதற்கு பிறகு ஈமான் கொள்ளவே முடியாது, நம்பிக்கை இழந்து போய்விடுவான். முன் சென்ற சமுதாயங்களுக்கு இது நடந்தது. தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயங்கள், பனி இஸ்ரவேலர்கள் மாறு செய்து கொண்டே இருந்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் பல அருட்கொலைகளை மென்மேலும் வழங்கி கொண்டே இருந்தான். மென்மேலும் அவர்கள் மாறு செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மீது கடுமையான பிடி இறங்கியது. பல காலங்கள் தாய்நாடு இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹிட்லர் என்பவனால் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டும் கூட அந்த சமுதாயம் இன்னும் ஈமான் கொள்ளலையே. இப்ப வரைக்கும் அந்த சமுதாயம் ஈமான் கொள்ள இத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்கிறார்கள். தௌராத்தை வைத்து வாசிக்கக்கூடியவங்களாக, அவங்களுக்கு காட்டப்பட்ட அந்த வழிபாடுகளை செய்யக்கூடியவங்களாக, தொழுகை அழைப்பை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் கூட அவங்க இறுதி தூதரை ஏற்று ஈமான் கொள்ளக்கூடிய அந்த பாதைக்கு வராமல் பெரும்பான்மையான மக்கள், சொற்பமானவர்களை தவிர இருப்பதற்கு காரணம் அது அல்லாஹ்வுடைய அதாப். இப்ப இதனுடைய விளைவு இறுதியாக என்னவாகும்? குறிப்பிட்ட காலம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா அருட்கொடைகளையும் திறந்து விட்டு வைத்திருப்பான்.
இறுதி நாள்ல இன்னும் அதிகமாக அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் நமக்கு காட்டுகிறது. இதற்கு மாற்றமாக எந்த ஒரு சமூகம் அல்லாஹுடைய கோபம் இறங்கும் பொழுது அவனின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தோட்டக்காரர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் முல்க் என்கிற அத்தியாயத்துல ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு கிராமம், அவங்க அறுவடையின் மீது அதிகமாக ஆவல் கொண்டவங்களாக நாளை நாம் அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் கூட அவங்களுக்கு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாம வாழ்றாங்க. அதன் காரணத்தினால காலையில அப்படியே அறுவடைக்கு நடந்து போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போறாங்க, இன்றைய தினம் மிஸ்கின்கள் யாரும் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. அப்ப ஜக்காத்து கொடுக்கிற பழக்கம் அவங்க கிட்ட இல்ல. இந்த பழக்கமே இல்லாம அறுவடையின் மீது ஆவல் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இரவோடு இரவாக அவர்களுடைய தோட்டங்களை எல்லாம் சுற்றி வளைத்து எரித்து நாசமாக்கி விடுகிறான். அந்த நேரத்துல ஃபலம்மார் அல்ஹா காலு இன்னா ததால்லூன், போய் அவங்க இடத்தை பார்க்கிறாங்க, இருந்த இடம் தெரியாம இருக்கு, நாம வழி மாறி வந்துட்டோமோ என்று பேசிக் கொள்கிறார்கள். பல் நஹ்னு மஹ்ரூமும், இல்லை நாம் இழப்புக்கு உள்ளாகிவிட்டோம் என்று அவர்கள் உணர்ந்த நேரத்தில் அவர்கள இருந்த ஒரு நல்லடியார் கால அவுசத்துக்கும் ஒரு நடுநிலையாளர் சொல்லுகிறார், அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன், நான் அப்பவே சொல்லலையா நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை மறந்து வாழாதீங்கன்னு அப்பவே சொல்லலையா என்று அவர் நினைவூட்டுகிறார். உடனே அந்த சமூகம் என்ன செய்தது? ஆலு சுப்ஹான ரப்பனா இன்னா குன்னா வாலிமீன், எங்களுடைய இறைவன் தூயவன், நாங்கள் தான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் என்று அவர்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டவர்களாக, அவர்களுக்கு மத்தியில குற்றங்களை பரிமாறி கொண்டவர்களாக அந்த தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு சமூகம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதனை, இழப்புகள், துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் உடனடியாக நாம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்விடத்துல சரணடைந்து விட வேண்டும். என்னமோ நாம தவறுகள் செஞ்சிருக்கிறோம், அந்த தவறுகளுக்கு இது போன்ற நெருக்கடிகள் வருகிறது, அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுல சிக்குண்ட பொழுது அவர்கள் முதல்ல கேட்டது என்ன? அல்லாஹ் இந்த மீனுடைய வயிற்றுல இருந்து என்ன காப்பாத்து என்று கேட்டதை விடவும் முதல்ல அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து தௌபா செய்தார்கள், தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்குரியவன் உன்னை என்று யாரும் இல்ல, நீ பரிசுத்தமானவன், எனக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன்னு சொல்லி தன்னுடைய குற்றங்களை அவர்கள் ஒப்புக்கொண்ட செய்தியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் தான் நெருக்கடிகளின் பொழுது, அல்லாஹுடைய அதாபு இறங்குகின்ற எச்சரிக்கைகள் இறங்குகின்ற பொழுது மனிதர்கள் செய்ய வேண்டிய செயல்களாக இருக்கிறது. இதற்கு மாற்றமாக எந்த ஒரு சமூகம் என்ன காரணத்திற்காக இந்த நெருக்கடிகள் ஏற்படுகிறது என்பதையே அறியாமல் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து மீள்வதே கிடையாது. அதிலேயே நீடித்தவர்களாக நினைத்தவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நெருக்கடிகளும் அவர்களை விட்டு மீளாமல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த விவகாரங்கள்ல நாம அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். நமக்கு உலகத்துல கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள், செல்வ வளங்கள், இதன் விஷயத்துல அல்லாஹ் கொடுத்ததற்கு மாற்றமாக தவறான வழிகள்ல, ஹராமான வழிகள்ல அவற்றை அடைந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய பண்பு, அந்த பண்பு என்பது நம்மை கொண்டு போய் இந்த இது போன்ற அதாபுகள்ல சேர்த்து விடும். இப்ப இதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? முதல்ல இந்த செல்வ வளங்கள், உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய அருட்கொடைகள், இவையெல்லாம் நாம ஏதோ அல்லாஹுடைய பரிசு அனுபவிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான் நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிருந்தா சஹாபாக்கள் அதை பார்த்து பொறாமப்பட்டிருக்கணுமே. ஆனா சஹாபாக்களுடைய பொறாமை எதன் மீது இருந்தது? நாம நம்மை விட அதிகமாக கொடுக்க பெற்றவர்கள் மீது பொறாமைப்படுகிறோம் இல்லையா? உண்மையில் நபித்தோழர்களுடைய பொறாமை எதன் மீது இருந்தது? செல்வ வளம் கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் தான தர்மங்களை எங்களை மிஞ்சி விடுகிறார்கள், அவங்கள மாதிரிதான் நாங்களும் தொழுகிறோம், அவங்கள மாதிரி நாங்க ஜிஹாது செய்யறோம், அமல் செய்யறோம், ஆனா தான தர்மங்கள்ல எங்களை மிஞ்சி விடுகிறார்கள் என்று அவர்களுடைய அமல்கள் விஷயத்துல பொறாமைப்பட்டாங்க. ஆனால் நம்மை போல இது போன்ற ஆடம்பர விஷயங்கள்ல பொறாமைப்படக்கூடிய பண்பு அவர்களிடத்துல இல்லை. அந்த பண்பு நம்மிடத்துல இருந்தது என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சமூகத்தை போல மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருக்கும். இந்த மாற்றம் நம்மிடத்தில் எப்பொழுது வரும் என்று சொன்னால் ஒரு அடிப்படையான அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ வளங்கள், அருட்கொடைகள், இவை எல்லாமே அது எல்லாம் சோதனைக்காகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற யதார்த்தத்தை நாம புரிந்து வாழ வேண்டும். நன்மையை கொண்டும் சோதிப்போம், தீமையை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தீமையை கொண்டு சோதிப்பதை நாம புரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய வியாபார இழப்புகள், நெருக்கடிகள், நோய்கள், கஷ்டங்கள், இவையெல்லாம் தீமையை கொண்டு சோதனை. நன்மையை கொண்டு சோதனை என்றால் என்ன? செல்வங்களை அதிகமாக நமக்கு லாபங்கள் கிடைப்பது, நமக்கு பேரு, புகழ், அந்தஸ்து என்று சொல்லி எதையெல்லாம் விரும்புவோமோ அதையெல்லாம் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். அது அதிகப்படுத்தி கொடுப்பது நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக என்று நாம கருதிவிட்டோம் என்றால், அதை பார்த்து மற்றவர்களை விட நாம மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்று அதை அடைவதற்கு ஆசைப்படுவோம். ஆனால் அது கண்ணியப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அது சோதனைக்காக வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பு இல்லாத காரணத்தினால்தான் காரூனுடைய சமுதாயம் எப்படி இழப்புக்குள்ளானார்கள், காரூன் எப்படி இழப்புக்கு உள்ளானான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த காரூன் என்பவன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்துல மிகப்பெரிய செல்வ வளம் வழங்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். காரூனும் மிகப்பெரிய செல்வ வளம் வழங்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றென்றும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக, அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்த காரணத்தினால நல்லடியார்களுக்கு முன்மாதிரியாக அவர் சொல்லப்படுகிறார். காரூன் என்பவன் அவன் உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்துல வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி காட்டுகின்றான். அவன் வெளியில வரும் பொழுதே ஒரு ஆடம்பரமாக மக்களிடத்துல தன்னை பகட்டாக காட்டிக் கொள்வதற்காக வருவான். அவனுடைய அந்த வருகையை பார்ப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி செல்வந்தர்களை பிற மக்களை பார்க்கும் பொழுது இவங்கள மாதிரி நாம இருக்கணுமே, இவங்கள மாதிரி நாம வீடு கட்டணுமே, இவங்கள மாதிரி நாம கார் வாங்கணுமே என்று ஆசைப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, இது மாதிரி காரூனை பார்த்து பொறாமப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய ஆடம்பரங்களை வெளிக்காட்டி பூமியில வலம் வந்து கொண்டிருந்தான். ஒரு பக்கம் இந்த மாதிரி பொறாமைப்படக்கூடிய மக்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவனுக்கு சில நல்லவர்கள் உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த அருட்கொடைகளை வைத்து மறுமையில உனக்கான வீட்டை வந்து நீ தேடிக்கொள், ஆடம்பரமாக, ஆணவமாக, கர்வம் கொண்டு பூமியில நீ அலையாத என்று அவனுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. அப்பொழுதும் அவன் என்ன சொன்னான்? இது என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் கிடைத்த பரிசு என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்துல அல்லாஹ் அவனையும் அவனுடைய செல்வங்களையும் பூமியுள்ள புதையுற செய்து அந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையை வழங்கினான். பூமியில் அவனை புதையுற செய்துவிட்டு அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகின்றான். நேற்றைய தினம் அவனுடைய இடத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அப்ப இது போன்ற நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு அது அல்லாத மற்ற விஷயங்களின் மீது ஆசைப்படுவது, இருப்பதை கொண்டு திருப்தி அடையாத அந்த பண்பு என்பது அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. இதன் காரணத்தினால்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் நம்மை மீறி நம்மிடத்துல வரக்கூடிய அந்த பிழைகளால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடித்து விடக் கூடாது என்கிற காரணத்தினால், அல்லாஹுடைய சின்ன எச்சரிக்கை கூட நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால அதிகமாக தௌபா செய்யக்கூடிய வழக்கத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையில ஓதிக்கொள்வதற்கு ஒரு பிரார்த்தனையை கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன விதமான பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கலாம். ஆனால் அருமையான ஒரு பாவ மன்னிப்பு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி, இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன், வுமன் கஸீரா அதிகமாக அநீதி இழைத்து விட்டேன், வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், உன்னை இன்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை, ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக், உன்னிடத்திலிருந்து நான் பாவ மன்னிப்பை வேண்டுகின்றேன், இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவனாக கருணையாளனாக இருக்கிறாய் என்கிற துஆவை யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. இப்ப நாம நினைப்போம், நாம என்ன பாவம் செஞ்சிட்டு இருக்கோம் என்று நாம நினைப்போம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக மதிக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கே அந்த தௌபாவுடைய துஆ கற்றுத்தரப்படுகிறது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள்ல இருந்து, அவனுடைய கோப பார்வையில இருந்து தப்பிப்பதற்கு முதல் வழி
அதிகமாக தௌபா செய்யக்கூடிய பண்பு. அதனாலதான் ஒரு நாளைக்கு 100 முறை நான் தௌபா செய்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்கிற பிரார்த்தனையை ஒரு நாளைக்கு 70 முறை ஓதுவதாக சொன்னார்கள். அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படுவதற்கு காரணம் அவருடைய கோப பார்வையில இருந்து தப்பிப்பதற்கான முதலாவதான வழிமுறைகள். எனவே தான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், உமா கான் அல்லாஹ் லியுஅஸிபுஹும், அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தையும் வேதனைக்கு உள்ளாக்க மாட்டான், சோதனைக்கு உள்ளாக்க மாட்டான். வஅன்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது, நபிமார்கள் அந்த சமுதாயத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் தண்டனையை இறக்க மாட்டான். அதே போல வமா கான அல்லாஹ் முஅத்திபுஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், எந்த ஒரு சமுதாயம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் மீதும் அல்லாஹ் தண்டனையை இறக்க மாட்டான். இப்ப முதல் விஷயம், அதிகமாக தௌபா செய்யக்கூடிய பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய தண்டனைகள்ல இருந்து தப்பிப்பதற்கு முதல் வழியாக இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், உமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா, எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான் பிதுகுமின், அவர்களுடைய அநியாயங்களுக்காக, வஅஹ்லுஹா முஸ்லிஹூன், அவர்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் காலத்தில். அதாவது அவர்களுக்கு மத்தியில எந்த ஒரு சமுதாயமும் அவங்க கிட்ட பாவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பாவத்தை எச்சரித்து தாவா பணி நடந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் மீது அழிவுகள் இறங்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் இன்றைக்கு நாம சமகாலத்துல கண் முன்னால பார்க்கின்றோம், வடநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அழிவுகள் அதிகமாக இங்கே நம்முடைய மாநிலங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. காரணம், இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க விழிப்புணர்வு, மார்க்க பிரச்சார போக்குகள், திட்டமிடல்கள், அதற்கான முயற்சிகள், அதற்கான ஈடுபாடுகள். இன்னொரு பக்கம் வடநாடுகள்ல பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஷிர்க்கும் பிதஅத்தும் மூடி போயிருக்கிற அதே வேளையில மார்க்கத்தினுடைய அடிப்படையே தெரியாத மக்கள். அப்ப இது போன்ற ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் மூலமாக அல்லாஹ்வுடைய வேதனைகள் இறங்குவது என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளாலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து, சோதனையில இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான இரண்டாவது வழி, தஅவா செய்யக்கூடிய பண்பை நாம அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த பூமியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு செய்துவிட்டு சென்ற இறுதியான மிக முக்கியமான வசியத்து அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட நோக்கமே அதுதான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவனே தன்னுடைய தூதரை சத்திய மார்க்கத்தை கொண்டு, நேர்வழியை கொண்டு அனுப்பினான். லியுத்ஹிரிஹி அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் ஏனைய எல்லா மார்க்கங்களையும் விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும். அதற்காகத்தான் இறை தூதரை அனுப்பியதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இறை தூதரை நாம எந்த விவகாரங்கள்ல எல்லாம் பின்பற்றுகின்றோம்? அவர்களுடைய தொழுகை ரீதியான, அவர்களுடைய சின்ன சின்ன அமல்கள் ரீதியான விஷயங்கள்ல எல்லாம் அதிகமாக ஈடுபாடு காட்டுகின்றோம். ஆனால் அது அல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய பணி, அந்த பணி என்பது அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குவதில் இருந்து நம்மை தற்காக்கும். மறுமையிலும் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய பணிகள்ல மகத்தான பணியாக தாவா பணி தான் இருக்கும். இம்மையிலும் எந்த அளவிற்கு சீர்திருத்த பணி ஒரு சமூகத்தில் நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அழிவு என்பது இறங்குவதில் இருந்து அது நம்மை தற்காக்கும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு உணர்த்துகின்றது. அப்ப இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் நாம கை கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நாம நம்முடைய தனி வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதுல குறிப்பாக முன் சென்ற சமுதாயங்கள் எந்த விவகாரங்களில் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ அந்த விவகாரங்கள்ல எல்லாம் நாம தவிர்த்திருக்கணும். அதுல முதலாவதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஹலாலானதை விட்டுவிட்டு ஹராமான வழியில அல்லாஹ்வுடைய வரம்புகளை தாண்டி செல்வது, இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் வந்த நோக்கத்தை விட்டுவிட்டு தொழுகையை மறந்து, கடமைகளை மறந்து உலக விஷயங்கள்ல மூழ்குவது, உலகத்துல சொகுசாக வாழ ஆசைப்படுவது, இதுதான் முன் சென்ற சமுதாயத்தின் மீது அவனுடைய கோபம் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது என்று பார்க்கும். இதை நாம சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் மற்ற விவகாரங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வ வளங்கள், தோட்டக்காரர்களுக்கு எப்படி செல்வ வளங்கள், அருட்கொடைகள் வழங்கப்பட்டு அவர்கள் அதன் காரணத்தினால அல்லாஹ்வை மறந்தவர்களாக பூமியில வாழ்ந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அந்த மாதிரி நாமளும் ஆகிவிடக் கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வரம்புகளை
மீறுவதை பார்த்து கொண்டு இருப்பது. ஒரு பக்கம் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும், இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவதை வேடிக்கை பார்ப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். இந்த பண்பும் இன்றைய மக்களிடத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சனிக்கிழமை வாசிகளை அதற்கு படிப்பனையாக சொல்லி காட்டுகின்றானே. ஒரு மீன்பிடி கிராமத்தை, அதுல 3 சாரார், ஒரு சாரார் சனிக்கிழமை அவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு சாரார் என்ன பண்றாங்க, அல்லாஹுடைய வரம்பை மீறி மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் அவங்கள போறதை தடுக்குது. அல்லாஹ்வுடைய வேதனைக்கு நீங்க ஆளாயிடாதீங்க என்று அவர்களை தடுக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுது. மூன்றாவது ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அப்படி அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடியவர்களுக்கு எந்த உபதேசமும் செய்யல, தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க ஏன் அல்லாஹ் அழிக்க போற ஒரு கூட்டத்துக்கே என்னை உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களை மாதிரி நீங்களும் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போங்க என்று உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் இறுதியில் அந்த மக்களை அதாபை இறக்குகின்றான். அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். யார் யாரெல்லாம் அல்லாஹுடைய வரம்புகளை மீறியவர்களும் அதனை வேடிக்கை பார்த்த மக்களும் சேர்த்து அல்லாஹுடைய வேதனைக்கு ஆளாகினார்கள். யாரெல்லாம் அதனை சீர்திருத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை பார்க்கிறோம். இது நமக்கு மிக முக்கியமான படிப்பினை. இதை இந்த உம்மத்தவர்கள் ஒரு அழகான கப்பல் உதாரணத்தை வைத்து அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, முன் சென்ற சமுதாயத்தில் அல்லாஹுடைய கோபம் இறங்கிய காரணங்கள் அவை மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் விட்டு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாம சில நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில. அதுல முதலாவதாக அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற வசதி வாய்ப்புகளை விட்டுவிட்டு அதை தாண்டி வரம்பு மீறி பேராசை கொள்வது, உலக பற்றின்பால் சாய்வது, அதனால் நம்முடைய துன்யாவில் என்ன நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த கடமையையும் இலக்கையும் மறந்து உலக வாழ்க்கையின்பால் மனிதர்கள் சாயும் பொழுது அல்லாஹுடைய வேதனை இறங்கும் என்பதையும், நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹுடைய வேதனைகள் இறங்கும், அதற்கு பரிகாரமாக அதிகமாக தௌபா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், தாவா செய்யக்கூடிய சமுதாயத்தின் மீது வேதனைகள் இறங்காது என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். அதுல இறுதியாக எந்த ஒரு சமூகத்தில அந்த சீர்திருத்த பணி என்பது சக மனிதர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியத்தை கண்டும் காணாமல் கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதோ அவர்கள் மீதும் அல்லாஹுடைய வேதனை இறங்கும் என்பதை தான் அந்த சனிக்கிழமை வாசிகளுடைய சம்பவம் நமக்கு காட்டுகிறது. அதை இந்த சமுதாயத்திற்கு ஒரு அழகான கப்பல் உதாரணத்தோடு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் அறிந்து வைத்திருப்போம். 2 தளங்களை உடைய கப்பல்ல கடல்ல போயிட்டு இருக்குது. கீழ்த்தளத்துல உள்ளவங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் அவங்க மேல போய் எடுக்க வேண்டிய நிலைமை வருதுங்கிறதுனால கீழேயே ஒரு ஓட்டை போட்டுக்கலாமான்னு பேசிக்கிறாங்க. அப்படி செய்யறத மேல இருக்கிறவங்க தடுக்காம இருந்தால் எப்படி ஒட்டுமொத்த கப்பலும் முழுகுமோ அது மாதிரிதான் சமூகத்துல நாம காணக்கூடிய தீமைகளை தடுக்காமல் கண்டும் காணாமல் இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டு போய் அந்த பாவத்தில் தள்ளும். நாளை நம்முடைய சந்ததிகளும் அதில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த தீமைகளை தடுக்கக்கூடிய பண்புகளிலும் நாம மிக கடுமையானவர்களாக இருக்க வேண்டும். அதுல இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், ஹலாலான விஷயங்களில் கூட வரம்பு மீறக்கூடிய பண்பு. நம்ம வரம்பு மீறுதல் என்று சொன்னாலே ஹராமான விஷயங்களின் பக்கம்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அனுமதிக்கப்பட்ட விவகாரங்களில் வரம்பு மீறும் பொழுதுதான் அது ஆடம்பரமாக அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரத்துக்காக ஆசைப்படுவதாக மாறிவிடும். அது திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம அளித்தவற்றில் இருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள், வலா தத்தகூ ஃபீஹி, அதுல வரம்பு மீறாதீர்கள், ஃபயஹில்ல அலைக்கும் கலபி, அப்படி வரம்பு மீறினால் உங்கள் மீது அல்லாஹுடைய கோபம் இறங்கும். அல்லாஹுடைய கோபம் யார் மீது இறங்குகிறதோ அவன் தான் வீழ்ந்தவனாவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் அனுமதித்த தூய்மையானவற்றை உண்ண சொல்லக்கூடிய அதே வேளையில அந்த தூய்மையான விஷயத்தில் வரம்பு மீறக்கூடாது என்று சொல்லுகிறான். இப்ப தூய்மையற்ற விஷயத்துல, ஹராமான விஷயத்துல வரம்பு மீறுவதனால் என்னவென்று தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம நம்முடைய உணவு, இன்ன பிற ஆடை கலாச்சாரங்கள் விஷயங்கள்ல
எதுவெல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கோ அதை நாம செஞ்சோம்னா அது வரம்பு மீறுதல், அதை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் கூட வரம்பு மீறுதல் உண்டு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் உணவு பானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலங்காரங்கள், ஆடை அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது கூடவே வலா துஸ்ரிஃபு இன்னஹு கான லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் வரையம் செய்யாதீர்கள், அதுல வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று திருக்குறானில் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுல இந்த இஷ்ராப் அப்படிங்கிற அரபு வார்த்தைக்கு பெரும்பாலும் மொழிபெயர்ப்புகள்ல வீண் வரையம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். நேரடியாக அதனுடைய வார்த்தை என்பது வரம்பை மீறுதல். அனுமதிக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்முடைய அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரத்துக்காக நாம அதனை ஆசைப்படும் பொழுது அதை வரம்பு மீறுதலில் கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உணவு விஷயத்துல கூட நமக்கு எப்படி சாப்பிடுவதற்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஆதமுடைய மக்கள் நிரப்புகின்ற பைகளிலேயே மிகவும் மோசமானது அவனுடைய வயிறு தான் என்று சொல்றாங்க. அந்த வயிறை 3 பங்கா பிரிச்சுக்கிட்டு ஒரு பங்கு அவனுடைய உணவுக்கும், ஒரு பங்கு தண்ணீருக்கும், 3வது பங்கு அதை ஃப்ரீயா விட்டுருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய விஷயம். வயிறு நிரம்ப உண்ணுவது கூட உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. இன்னும் மற்றும் சில ஹதீசுகள்ல ஒருவருடைய உணவு 2 பேருக்கு போதுமானது, இருவருடைய உணவு 3 போதுமானது. இப்படி நாம அத்தியாவசிய உணவாக சாப்பிடுவதில் கூட அதில் தேவைக்கு மட்டும் பசி தீரும் அளவுக்கு சாப்பிடுங்க, முதுகெலும்பை எழுப்பி நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு சாப்பிடுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதனாலதான் பசியின் காரணத்தினால வெளியே வந்த சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சாப்பிட போறாங்க. அவர் ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறாரு. பசியினாலதான் சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வரும்பொழுது வயிறு காலியா வந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உணவளிச்சான், சும்ம துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இந்த அருட்கொடை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீங்கன்னாங்க. இப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், அத்தியாவசியத்திற்காக ஒருவன் சாப்பிட்டால் கூட, அத்தியாவசியத்திற்காக அல்லாஹுடைய அருட்கொடைகளை எடுத்துக்கொண்டால் கூட அதை கூட மறுமையில் அல்லாஹ் விசாரணைக்கு உட்படுத்துவான். நீ இன்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் அனுபவிச்ச, அதை வச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு என்ன செஞ்ச, உன் கடமைகள்ல எப்படி இருந்த என்பதை அல்லாஹ் கேட்பான். ஆனால் நாம இன்றைக்கு சில வேளைகள்ல நம்முடைய உணவு, நம்முடைய ஆடை, நம்முடைய வாழ்வியல் விஷயங்கள்ல அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரம் செய்யக்கூடியவங்களா இருக்கும். அதிகமாக இன்றைக்கு நவீன காலத்துல இளைஞர்களை பார்த்தோம்னா யூடியூபை பார்த்துட்டு எங்கெல்லாம் ருசியா இருக்குமோ அங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம் என்று சாப்பிட கிளம்புவதா இருக்கட்டும். அது என்னைக்காவது ஒரு விருந்து அந்த மாதிரி இருந்தா தவறு கிடையாது மார்க்கத்தில். ஆனால் அது மட்டுமே முழு நேர புழப்பா வச்சிருப்பாங்க. அதே போல சுற்றுலாக்கள், அதுவும் என்னைக்காவது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பார்க்க போறோம், அது ஒரு அளவா வச்சுக்கிட்டா பரவாயில்ல. அதையுமே காசை விரயம் பண்ணிக்கிட்டு மறுமைக்கு எந்த பயனும் இல்லாம வெறுமனே சோசியல் மீடியால போடுறதுக்காக அதை ஒரு குழப்பாவே ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது அல்லாஹ் சொன்ன கடமையெல்லாம் விட்டுட்டு முழுசா உலகத்தின் பக்கம் சாயிறது. நாம ஒரு ஆடை வாங்குறோம், நமக்கு தேவையான வாகனங்கள் வாங்குகிறோம், அதெல்லாம் நம்ம தேவைக்கு வாங்கினால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஆடம்பரத்தோடு வாங்குவது, இந்த ஆடையை இந்த பிராண்ட் வாங்கினா 4 பேர் என்ன திரும்பி பார்ப்பான், அந்த பெருமைக்காக வாங்குறது. இந்த பைக் வாங்கினா அது நல்ல போக்குவரத்து தேவை, நல்ல மைலேஜ் கொடுக்கும், தேவைக்கு வாங்காம இதை ஓட்டிட்டு போனா 4 பேர் திரும்பி பார்ப்பான், அது எத்தனை லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பந்தாவுக்கு வாங்கக்கூடிய பழக்கம். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஹலாலான விஷயத்துல வரம்பு மீறுவது. இதுதான் ஆடம்பரத்துல கொண்டு போய் சேர்க்கும். மனிதர்கள் ஆடம்பரம் என்றால் என்ன அளவுகோல் என்று தெரியாமல் தான் அதுல போய் விழுகின்றோம். எப்ப நம்முடைய எளிமையான தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை இயன்ற அளவிற்கு எளிமையாக அமைத்துக் கொள்ள முயல்கின்றோமோ அது நம்மை ஆடம்பரத்திலிருந்து தற்காத்து விடும். அது அல்லாமல் அத்தியாவசிய தேவையை கூட நம்ம தேவைக்கு மட்டும் செலவழிக்காம ஊருக்கே கடை விரிச்சு காட்டணும், 4 பேர் என்ன பார்த்தா பெருமையா பார்க்கணும், பந்தாவா பார்க்கணும் என்கிற நியத்தில் நாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, சில வேளைகள்ல அல்லது உலக உல்லாசங்கள்ல ஆசைப்பட்டு செய்யும் பொழுது ஹலாலான விஷயங்கள்ல நாம வரம்பு மீறி விடுவோம். அப்படி வரம்பு மீறிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹுடைய கோபம் இறங்கும் என்று இந்த ஆயத்து நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே தான் நரகவாசிகளுடைய பண்பை குறித்து பேசும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உண்டு கொழுத்தவர்கள், அவர்கள் வகை வகையான ஆடையை அடைந்தவர்கள், வகை வகையாக உண்டு கொழுத்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.
உலகத்துல எந்த நோக்கத்திற்காக நாம வந்தோம்? அமல்களை சம்பாதிப்பதற்காக. அப்படி தற்காலிகமாக வாழக்கூடிய உலகத்துல அல்லாஹ் நமக்கு அனுமதித்த அருட்கொடைகளாக இருந்தாலும் அதுவெல்லாம் நாம ஏதோ முழுசா அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கல. சிக்கனமான நமக்கு தேவையான அளவுக்கு நாம எடுத்துக்கொண்டு அவனுடைய பாதையில வாழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அது பத்தி நாம மறுமையில விசாரிக்கப்படுவோம். நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் கூட அதில் கூட சிக்கனம் பாராட்டுவது, சிக்கனத்தோடு நடந்து கொள்வது, இந்த எல்லா அருட்கொடைகள் பற்றியும் மறுமையில விசாரிக்கப்படுவோம் என்கிற அச்சம் இல்லாமல் ஹலாலான விஷயங்கள்ல எப்பொழுது நாம தாராளமயமாக வாழக்கூடியவங்களா இருக்கிறோமோ அது கூட அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய செயல் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே பெரிய பாவங்களை எல்லாம் விட்டு இறை தூதர்களுடைய சமூகங்கள் எந்தெந்த கொடிய பாவங்களுக்காக அழிக்கப்பட்டதோ அந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்கக்கூடிய நாம, அது போன்ற எச்சரிக்கைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற அல்லாஹுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய செயல்களை எல்லாம் நாம மாற்றி அமைத்து நம்முடைய தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கு மட்டுமே முழுமையாக கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில அவனுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் நல்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.